Welcome back, my dear students, and very good morning to you all. As far as this class is concerned, we are going to deal with, in fact, I am going to explain you the process of conflict. I am sure all of you are aware of the meaning of conflict. Just to help you have a recap, let me tell you in simple terms what conflict means. கான்ஃப்ளிக்ட்னா என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சிம்பிளாக புரிகிற மாதிரி இப்போ சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து கான்ஃப்ளிக்ட் ப்ராசஸ்க்கு நம்ம போவோம். கான்ஃப்ளிக்ட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரகிள். கான்ஃப்ளிக்ட் ஒரு ஸ்ட்ரகிள் மாதிரி, போராட்டம் மாதிரி. ஸ்ட்ரகிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஃபவுண்ட் எவ்ரிவேர் wherever human relations exist. எங்கெல்லாம் மனித உறவு இருக்கோ அங்கெல்லாம் கான்ஃப்ளிக்ட் கண்டிப்பாக இருக்கும். இட் இஸ் அ யூனிவர்சல் கான்செப்ட். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னாக்கா இட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லிட்டேன். when one competitor tries to prevent the other competitor from effectively competing, not by surpassing him but by preventing him from effectively competing, conflict arises. ரெண்டு போட்டியாளர்கள் இருக்காங்க, A and B. ரெண்டு போட்டியாளர்களும் போட்டியில் போட்டிக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, கான்ஃப்ளிக்ட் வராது. கான்ஃப்ளிக்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற போட்டியாளர் போட்டியில் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பி அப்படிங்கிற இன்னொரு போட்டியாளரை போட்டியில் பலமாக போட்டியிடத்தில் தடுக்கிறாரு, தடங்கல் ஏற்படுத்துகிறாரு அப்படின்னாக்கா கான்ஃப்ளிக்ட் வில் அரைஸ். இதுதான் கான்ஃப்ளிக்ட். Now I am sure all of you are clear with the concept of conflict. Now let us pass on to the process of conflict. You see here in this slide you have a simple chart wherein the conflict process is displayed. In the chartல இந்த ஸ்லைடில் conflict process display ஆகிருக்கு. This chart states that, இந்த சார்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கான்ஃப்ளிக்ட் ஆரம்பித்து கடைசியில் அதோட பாதிப்பு என்ன, அவுட்கம் என்ன அப்படிங்கிற வரைக்கும் ஸ்டேஜ் வைஸாக பிரிச்சுருக்காங்க. யூ ஹாவ் 5 different stages: stage 1, stage 2, stage 3, stage 4 and stage 5. இப்போ இந்த 5 ஸ்டேஜஸையும் எல்லாத்தையும் ஒரே கிளாஸில் ப்ரெசன்டேஷனில் ரெக்கார்டிங் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கு ப்ராப்ளம் இருக்கும், டிஃபிகல்ட்டி இருக்குங்கிறதுனால நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கிளாஸில் ரெக்கார்டிங் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். டெஃபினட்டாக கண்டினியூஸாக இருக்கும், நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டேஜ் 1ல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா டீல்ஸ் வித் பொட்டென்ஷியல் ஆப்போசிஷன் ஆர் இன்கம்பேட்டபிலிட்டி. இன்கம்பேட்டபிலிட்டினா என்னென்னு இதுக்கு முன்னாடி கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஐ எம் ஷுர் ஆல் ஆஃப் யூ நோ வாட் இஸ் இன்கம்பேட்டபிலிட்டி. இப்போ பொட்டென்ஷியல் ஆப்போசிஷன் ஆர் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பொட்டென்ஷியல் ஆப்போசிஷன் அப்படின்னாக்கா ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு ஒன்று உருவாக வேண்டும் என்றால் பொட்டென்ஷியல் ஆப்போசிஷன் இருக்கணும். எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ், ஒரு சூழ்நிலை, ஒரு அமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்க வேண்டும். அந்த பொட்டென்ஷியல் ஆப்போசிஷனை தான் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், இன்கம்பேட்டபிலிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொருந்தாத தன்மை. தமிழில் பொருந்தாத தன்மை அப்படின்னு ஒன்று அப்படின்னு தான் நம்ம இன்கம்பேட்டபிலிட்டி எனக்கு தெரிஞ்ச தமிழில் நம்ம மீனிங் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஸ்டேஜ் 1 டீல்ஸ் வித் பொட்டென்ஷியல் ஆப்போசிஷன் ஆர் இன்கம்பேட்டபிலிட்டி. இப்போ ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் உருவாக வேண்டும் என்றால் திடீர்னு உருவாகிடாது. தேர் ஹாஸ் டு பி சர்டன் சிச்சுவேஷன், சர்டன் ஈவெண்ட் ஆர் சர்டன் திங், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கணும். அதை தான் இங்கே
எல்லோ கலர் ரெக்டாங்கிளில் வந்து ஸ்டேஜ் 1 கீழே பார்த்தீங்கன்னாக்கா ரெக்டாங்கிளில் ஆன்டிசிடென்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டிசிடென்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னாக்கா கண்டிஷன்ஸ், ஆன்டிசிடென்ட் அப்படின்னாக்கா முந்தைய கண்டிஷன்ஸ், முன்னாடின்னு சொல்கிறோம் இல்லையா, முந்தைய கண்டிஷன்ஸ். ஒரு கான்ஃப்ளிக்ட் என்று உருவாக வேண்டும் என்றால் அதுக்கு முன்னாடி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கணும், கண்டிஷன்ஸ் சூழ்நிலை ஏற்பட வேண்டும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 3 முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. நம்பர் 1 இஸ் கம்யூனிகேஷன், தி அதர் ஒன் இஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் பர்சனல் வேரியபிள்ஸ். எப்படி இந்த 3 விஷயமும் ஆன்டிசிடென்ட் கண்டிஷனாக உருவாகுது, ஆன்டிசிடென்ட் கண்டிஷனோட ரோல் ப்ளே பண்ணுது, திஸ் லீட்ஸ் டு கான்ஃப்ளிக்ட் ஃபர்தர் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ பிஃபோர் ஐ எக்ஸ்பிளைன் யூ த கம்யூனிகேஷன், ஸ்ட்ரக்சர் அண்ட் பர்சனல் வேரியபிள்ஸ், எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி let me say a few lines with reference to this or in which is relevant to this first stage. As I told you that appearance of conditions for conflict to arise is necessary. கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு ஒன்று உருவாக வேண்டும் என்றால், அப்படின்னு ஒன்று இருக்க வேண்டும் என்றால் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்க வேண்டும். These conditions need not lead directly to conflict. அந்த கண்டிஷன்ஸ் இருந்ததுனாக்கா அந்த கண்டிஷன்ஸ் நேரடியாக கான்ஃப்ளிக்ட் உருவாக்காமல் கூட இருக்கலாம். பட் ஒன் இஸ் நெசசரி ஃபார் கான்ஃப்ளிக்ட் டு சர்ஃபேஸ். ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு கண்டிஷன் நிச்சயமாக வேணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் உருவாகிறதுக்கு. ஏதோ ஒன்று அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் தான் 1, 2, 3 கண்டிஷன் கொடுத்தாங்க. என்ன? கம்யூனிகேஷன், ஸ்ட்ரக்சர், பர்சனல் வேரியபிள்ஸ். இந்த 3ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்க வேண்டும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கான்ஃப்ளிக்ட் அரைஸ் ஆகிறதுக்கு. இப்போ ஈச் கண்டிஷன் என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ கண்டிஷன் நம்பர் 1 கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்படி 2 இண்டிவிஜுவல்ஸ் மத்தியில் கான்ஃப்ளிக்ட் உருவாகிறதுக்கு கம்யூனிகேஷன் ஒரு கண்டிஷனாக அமையுது, ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃபர்னிச்சர் கடையில் ஒரு ஆர்கனைசேஷனில் இது ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி. சூசன் அப்படிங்கிற ஒருத்தவங்க ஸ்டாஃப், ஓகே. ஹாரி அப்படிங்கிறவங்க ஒரு பாஸ். சூசன் அப்படிங்கிறவங்க ஒரு எம்ப்ளாயி, அவங்களுக்கு பாஸ் வந்து ஹாரி. இந்த ஹாரி இப்போ தான் சமீபத்தில் ப்ரொமோஷன் கிடச்சி சூசனுக்கு பாஸாக வந்திருக்காரு. ஹாரிக்கு முன்னாடி சக், CHUCK, சக் அப்படிங்கிற ஒரு பாஸாக இருந்தார். இந்த ஹாரிக்கு முன்னாடி சக் அப்படிங்கிற ஒரு பாஸாக இருக்கக்குள்ள சூசனுக்கும் சக்குக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்னா நல்ல வேவ் லென்த். மேனேஜர் என்ன சொல்கிறாரோ, என்ன நினைக்கிறாரோ சொல்லுவார். அந்த சொல்கிற வேலையை சூசன் செஞ்சு முடிப்பாங்க. மேனேஜர் பாராட்டுவார். நல்ல ஸ்மூத் செயலாக இருந்துச்சு, சுமூகமாக போயிட்டு இருந்துச்சு. சக் அப்படிங்கிறவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். அவர் இடத்துக்கு ஹாரி அப்படிங்கிறவர் புதுசாக ஒரு பாஸ் ப்ரொமோஷன் ஆகி வந்து சீட்டில் உட்காந்துட்டார். இப்போ புதுசாக பாஸ் வந்து சீட்டில் உட்காந்ததுனால என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூசன் பிகேம் ஃப்ரஸ்ட்ரேட்டட். சூசன் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க. ஏன் சார் திடீர்னு மேனேஜர் ப்ரொமோஷன் கிடச்சி தானே வந்திருக்காங்க, அதனால இவங்க ஏன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வந்த மேனேஜர் ஹாரி அப்படிங்கிறவர் சூசனை கூப்பிடுவார், ஏதோ ஒரு வேலையை சொல்லுவார். அவர் நினைக்கிறது ஒன்று, ஆனால் நினச்சதை சொல்லாமல் வாயால் வேறு ஒன்று சொல்லிவிடுவார். அப்போ சூசன் அப்படிங்கிறவங்க வாயால் சொன்ன வேலையை தானே செஞ்சுட்டு வருவாங்க. அப்போ வாயால் சொன்ன வேலையை செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் இல்லை நீ செஞ்சது தப்பு அப்படின்வார், நான் எதை சொல்லலை அப்படின்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேருக்கும் கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹாரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினைப்பார், ஆனால் சொல்லக்குள்ள வேற ஒன்று சொல்லுவார். நினைக்கிறது ஒன்று, சொல்கிறது ஒன்றா இருக்கும். அப்போ சொல்கிறது தான் செஞ்சுட்டு வருவாங்க எம்ப்ளாயீஸ். அப்போ சொல்கிறத செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார், இவர் என்ன யோசனை பண்ணியிருந்தாரோ, என்ன நினச்சிருந்தாரோ அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்பார். நான் இதை சொல்லலை அப்படின்வார்.
அதனாலே 2 பேருக்கும் நல்லா கம்யூனிகேஷனில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுச்சு. தட் மீன்ஸ் ஹாரி மென்ட் ஒன் திங்னாக்கா அவர் நினச்சது ஒன்று, சேஸ் சம்திங் எல்ஸ், சொல்கிறது வேறையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் நம்ம லைஃப்பில் கூட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். வெதர் இன் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் ஆர் அட் ஹோம் ஆர் வித் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மத்தியிலையோ வீட்டிலையோ எங்கேயோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி சூழ்நிலை கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒன்று இருந்ததுனாக்கா, அந்த ஆர்கனைசேஷனில் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் உருவாகிடுது. என்னது கண்டிஷன்? ஆன்டிசிடென்ட் கண்டிஷன் ஃபார் கான்ஃப்ளிக்ட் டு அரைஸ். கான்ஃப்ளிக்ட் இப்படி இருந்ததுனாக்கா கான்ஃப்ளிக்ட் யாருக்கு வரும்? சூசனுக்கும் ஹாரிக்கும் கான்ஃப்ளிக்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் ஆல் டு கம்யூனிகேட் வெல், சிம்பிளாக சொல்லிடலாம். ஸோ எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் எல்லாரும் குட் கம்யூனிகேஷன், வெல் கம்யூனிகேஷன், நல்ல கம்யூனிகேஷன் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்யூனிகேஷன் இஸ் நாட் தட் ஈஸி. நம்ம நினச்சது ஒன்று, சொல்கிறது ஒன்றா இருக்கக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லிடணும். அதுதான் குட் கம்யூனிகேஷன். அப்போ கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெல் அண்ட் ஆன்டிசிடென்ட் கண்டிஷன் ஃபார் கான்ஃப்ளிக்ட் டு அரைஸ். இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ 2வது ஆன்டிசிடென்ட் கண்டிஷனில் என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர்னால் என்ன? அமைப்பு, ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர். எப்படி இந்த ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் ஒரு கண்டிஷனாக இருக்குது, என்னத்துக்கு? கான்ஃப்ளிக்ட் உருவாகிறதுக்கு அப்படிங்கிறது நான் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். புக்ஸ் ரெஃபர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு யூ வில் கம் அக்ராஸ் திஸ் கேஸ் ஹிஸ்ட்ரி ஆர் எக்ஸாம்பிள். இந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்ட்ரக்சர் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்னால கான்ஃப்ளிக்ட் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எப்படின்னு பாருங்கள். ஷார்லட் அண்ட் மெர்சிடிஸ் அப்படிங்கிற 2 லேடி, ஷார்லட் அண்ட் மெர்சிடிஸ் அப்படிங்கிற 2 லேடி, 2 பேரும் ஒரு ஃபர்னிச்சர் கடையில் வேலை செய்கிறாங்க. இந்த ஃபர்னிச்சர் கடை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாரெல்லாம் கஸ்டமர் வராங்களோ அவங்களுக்கு கடனில் பொருள் விற்பாங்க. நிறைய டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க. டிஸ்கவுண்ட் ஏன் நிறையா கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ தான் நிறைய பேர் வாங்குவாங்க. நிறைய பேர் வாங்கினா அவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. அப்போ பிஸ்னஸ் டர்ன் ஓவர் நிறைய நடக்குங்கிறதுனால டிஸ்கவுண்ட் அண்ட் கிரெடிட் கொடுப்பாங்க. இப்போ ஷார்லட் அப்படிங்கிறவங்க சேல்ஸ் பர்சன்னாக்கா கஸ்டமரை நேரடியாக பார்த்து பேசி இதை வாங்குங்க, இந்த பொருள் இருக்குது, நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, அதெல்லாம் சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க சேல்ஸ்மேன் ஷார்லட். அந்த ஃபர்னிச்சர் மார்ட்டில் இன்னொரு பேர் சொன்னாலே மெர்சிடிஸ் கார் பேர் இல்லை, இந்த லேடி பேர் மெர்சிடிஸ் அப்படிங்கிறவங்க கிரெடிட் மேனேஜர்னால் என்ன? இவங்க மேனேஜர் பொசிஷனில் உட்காந்துருக்காங்க. என்ன மேனேஜர்? கிரெடிட் மேனேஜர்னால் என்ன? எந்த கஸ்டமருக்கு கடன் கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க மெர்சிடிஸ். ஷார்லட் என்ன பண்ணுவாங்க? கடனில் விற்கிறதுக்கு கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதை ஓகே பண்ணுறது மெர்சிடிஸ். ஓகே, இது 2 இந்த ஆர்கனைசேஷனோட ஃபர்னிச்சர் மார்ட்டில் ஒரு ஸ்ட்ரக்சர் இதுதான். சேல்ஸ் பர்சன், கிரெடிட் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தது, ஸ்ட்ரக்சர். இப்போ ஷார்லட் அண்ட் மெர்சிடிஸ் அப்படிங்கிறவங்க வருஷக்கணக்காக 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வருஷக்கணக்காக ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க 2 பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரோட பசங்களும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் ஷார்லட் அண்ட் மெர்சிடிஸ் 2 பேரும் குட் ஃப்ரெண்ட்ஸ், பட் தே கீப் ஃபைட்டிங். 2 பேரும் நல்ல நண்பர்கள், ஆனால் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பாருங்கள். ஷார்லட்டோட வேலை ஹர் ஜாப் இஸ் டு செல் ஃபர்னிச்சர் ஆன் கிரெடிட். கடனில் பொருளை விற்கணும், அதுதான் ஷார்லட்டோட வேலை. மெர்சிடிஸோட வேலை என்ன? வர்ற கஸ்டமருக்கு கடன் கொடுக்கணும். கடன் கடன் வாங்கிட்டு போனவங்க திருப்பி கரெக்டாக நிறுவனத்துக்கு கடனை திருப்பி மாதம் கட்டிகிட்டு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். கட்ட முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏமாற்றிட்டு போயிடுவானா அப்படிங்கிறத பார்க்கணும். நிறுவனத்துக்கு லாஸ் ஆகுமா கெயின் ஆகுமா, இவனுக்கு கொடுத்தா கடன் வருமா வராதா அப்படிங்கிற வேலையெல்லாம் பார்க்குறது மெர்சிடிஸ். ஓகே, சரி. இப்போ ஷார்லட் என்ன பண்ணுவாங்க? வர கஸ்டமர்கிட்ட பேசி அவங்களோட ஸ்கில்ஸை, இன்டெலிஜென்ஸ், நாலேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க பொருளை விற்றுருவாங்க. கஸ்டமர் வாங்கிறதுக்கு ரெடி ஆகிடுவான். இப்போ கடனில் வாங்கணுன்னா சில பேப்பர் ஒர்க் இருக்கும், அப்ளிகேஷன்லாம் கையெழுத்து போடணும், சில ஃபார்மாலிட்டிஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும்.
அந்த அப்ளிகேஷன்லாம் கையெழுத்து போட்டு ஃபார்வர்ட் பண்ணி இவங்க ஷார்லெட் வந்து மெர்சிடிஸுக்கு அனுப்புவாங்க. மெர்சிடிஸ் என்னோட வேலை என்ன? நிறுவனத்துக்கு எக்காரணத்தை கொண்டு லாஸ் ஆகக்கூடாது, அதை தானே பார்க்கணும். இப்போ அவர் என்ன பண்ணுவார், ஷார்லெட் கஷ்டப்பட்டு பேசி ரெடி பண்ண கஸ்டமரோட அப்ளிகேஷனை, கிரெடிட் அப்ளிகேஷனை மெர்சிடிஸ் ரிஜெக்ட் பண்ணிவிடுவார். நான் இவருக்கு கடன் கொடுக்க முடியாது அப்படின்வார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு கடன் கொடுத்தா கடன் திருப்பி வராது, நிறுவனத்துக்கு லாஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் ரிஜெக்ட் பண்ணிவிடுவார். நீ ஏன் ரிஜெக்ட் பண்ணுற? இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பேசி சேல்ஸ் நான் பண்ணியிருக்கேன், நான் விற்றுருக்கேன், நீ ஏன் ரிஜெக்ட் பண்ணுற அப்படின்னு ஷார்லெட்டுக்கும் மெர்சிடிஸுக்கும் 2 பேருக்கும் வாக்கு விவாதம் அடிக்கடி நடக்கும். இதுதான் சண்டை. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீடு, 2 பேரோட பசங்களும் ஒரே ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க, ஒரே ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறாங்க. பட் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்னால் இவங்க 2 பேருக்கும் சண்டை வருது. ரைட்? அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்சோ அன் ஆன்டிசிடென்ட் கண்டிஷன் இன் கிரியேட்டிங் அ கான்ஃப்ளிக்ட், ஃபார் கான்ஃப்ளிக்ட் டு அரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்னெல்லாம் விஷயம், இதுக்கு முன்னாடி ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரில் நம்ம என்னென்னு இனிஷியல் சாப்டரில் பார்த்துருக்கோம், 2nd சாப்டர் 3rd சாப்டரில் பார்த்துருக்கோம். இப்போ ஸ்ட்ரக்சரில் என்னெல்லாம் விஷயம் அடங்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள், let me give you few examples of organizational structure. Size of the group, specialization, டாஸ்க் அசைன்டு, என்ன வேலை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த நான் சொன்ன எக்ஸாம்பிளில் டாஸ்க் அசைன்டு, சேல்ஸ் பர்சன், கிரெடிட் மேனேஜர், இதை வச்சு தான் இந்த கான்ஃப்ளிக்ட் அரைஸ் ஆகுது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜாப் கிளாரிட்டி, லீடர்ஷிப் ஸ்டைல், ரிவார்ட் சிஸ்டம், டிகிரி ஆஃப் டிபெண்டன்ஸ் ஆன் ஈச் அதர், எவ்வளோ தூரம் இன்னும் மற்றவங்களை நம்ம சார்ந்து இருக்கோம், இப்படிங்கிற விஷயம்லாம் ஒரு ஆர்கனைசேஷனில் ஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷனில் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். அப்போ இது வரைக்கும் கம்யூனிகேஷனும் ஸ்ட்ரக்சரும் எப்படி ஒரு நிறுவனத்தில் கான்ஃப்ளிக்ட் அரைஸ் ஆகிறதுக்கு, கான்ஃப்ளிக்ட் ஏற்படுறதுக்கு சூழ்நிலை அமைச்சு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ 3வது, தட் இஸ் ஸ்டேஜ் 1ல் வந்து 3வது ஆன்டிசிடென்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பர்சனல் வேரியபிள்ஸ். பர்சனல் வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அதான் பர்சனல் வேரியபிள்ஸ்னால் ஃபேக்டர்ஸ், விஷயங்கள், இஷ்யூஸ். நான் எப்படி ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட இருக்கக்கூடிய பர்சனல் வேரியபிள்ஸும் கான்ஃப்ளிக்ட் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக அமையுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இஃப் ஐ ஆஸ்க் யூ, ஹாவ் யூ மெட் சம்ஒன் for whom you felt an immediate dislike? இப்போ நான் இதை தமிழில் கேட்குறேன். இப்போ இங்கிலீஷில் கேட்டேன். ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின். ஹாவ் யூ மெட் சம்ஒன் ஃபார் whom you felt an immediate dislike? தமிழில் சொல்லணும் அப்படின்னாக்கா, இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் யாரையாவது சந்திச்சிருக்கீங்களா? ஃபஸ்ட் டைம் சந்திக்கக்குள்ளேயே அவங்கள உங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கா? ஃபஸ்ட்டு வாட்டி யாரோ ஒருத்தவங்கள பார்க்குறோம், பார்த்தோன்னே அவங்கள எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூ டிஸ்அக்ரி வித் மோஸ்ட் ஆஃப் த ஒப்பீனியன். அந்த பிடிக்காத நபர் எது சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்கல, ஏன்னா அவரே பிடிக்கலங்கிறப்ப அவர் சொல்கிறது எப்படி பிடிக்கும்? இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஒரு சில நேரத்தில் ஒரு சில பேர் பேசுகிற சவுண்ட் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் வாய்ஸ், அவங்களோட வாய்ஸே நமக்கு பிடிக்காமல் போயிடும். அவங்க வாய்ஸ் பிடிக்காதனால அவங்களையும் பிடிக்கல, அவங்க பிடிக்காதனால அவங்க சொல்கிறது எதுவுமே பிடிக்கல. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது லைஃப்பில் ஏதாவது ஏற்பட்டிருக்கா? இதெல்லாம் பர்சனல் வேரியபிள்ஸ். அப்புறம் அடுத்தது என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, த ஸ்மர்க், SMIRK, ஸ்மர்க் வென் ஹி ஸ்மைல்டு. அப்படின்னா நம்ம ஏதாவது விஷயம் பேசிட்டுருக்கோம்ல, அப்படின்னு இலக்காரமாக சிரிப்பாங்க இல்லையா, அது மாதிரி சிரிச்சாக்கா, அந்த மாதிரி யாராவது சிரித்தா உங்களுக்கு அவங்கள பிடிக்காமல் போயிருக்கும். அவங்க சிரிக்கிறது வந்து எல்லாத்துக்கும் சிரிக்கிறது வந்து அவங்களோட வேரியபிள், பர்சனல் வேரியபிள், அவங்களோட பழக்க வழக்கமாக கூட இருக்கலாம். பட் அது நமக்கு எப்படி ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாக்குறதுக்கு ஒரு பேஸாக அமையுது அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, டோட்டல் பர்சனாலிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் மே அனாய் யூ. அனாய்னா கோவம் வர வைக்கும். ஒரு இண்டிவிஜுவலோட பர்சனாலிட்டி, ஒட்டுமொத்த பர்சனாலிட்டியை பார்த்தாலே உங்களுக்கு கோவம் வரும்.
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் இதெல்லாம் இருந்தது அப்படின்னாக்கா பர்சனல் வேரியபிள்ஸ், இதில் இந்த சொன்ன விஷயம் எல்லாம் பர்சனல் வேரியபிள்ஸ் விச் ஆக்ட் ஆஸ் அன் antecedent conditions ஃபார் கான்ஃப்ளிக்ட் டு அரைஸ். கான்ஃப்ளிக்ட் உருவாகிறதுக்கு பர்சனல் வேரியபிள்ஸ்லாம் ஒரு சூழ்நிலை அமையுது. இப்போ பர்சனாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் இமோஷன்ஸு அடங்கும், வேல்யூஸும் அடங்கும். ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி சார் இமோஷன்ஸ் வேல்யூஸ் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயி ஆஃபீஸுக்கு வரக்குள்ள, ஆர்கனைசேஷன் தட் இஸ் ஆஃபீஸுக்கு வரக்குள்ள ரோடு நல்லா டிராஃபிக் ஜாம். நம்ம காரைக்காலில் இருக்கிறதால டிராஃபிக் ஜாம்னா என்னன்னு தெரியல, சிக்னலில் கொஞ்சம் நாள் மாட்டக்குள்ள டிராஃபிக் ஆகிடுன்னு சொல்லுவோம். அதுதான், அதெல்லாம் ஒரு டிராஃபிக்காக கிடையாது. நீங்கள் சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டிலாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா டிராஃபிக் ஜாம்னா என்னன்னு தெரியும். ஒரு 10 நிமிஷம் இங்கேருந்து பொறையார் போகிறதுக்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அதுதான் டிராஃபிக் ஜாம். அப்போ அந்த மாதிரி டிராஃபிக் ஜாமில் மாட்டி அவங்க ஆஃபீஸ்க்கு வர்றாங்க. அப்போ ஆஃபீஸுக்கு வந்தோடனே அந்த டிராஃபிக் ஜாமில் 2 மணி நேரம் மாட்டி ஒரே இடத்துல பஸ்ஸுலையோ கார்லேயோ 2 வீலர்லையோ உட்காந்து இருந்தது டிராஃபிக்கில் மாட்டி அந்த இரிட்டேஷனில், அந்த கோவத்தை இரிட்டேஷனை ஆஃபீஸ்லேயும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கலீக்ஸ்ட்டையும் அவங்க காமிப்பாங்க, சிடுன்னு உழுவாங்க. அப்போ ஒன்றுமே இல்லாமல் நம்ம வேறு எங்கேயோ ஏற்பட்ட கோவத்தை ஆஃபீஸில் வந்து கலீக்ஸ்கிட்ட காமிக்கக்குள்ள என்ன சம்மந்தம் இல்லாமல் சத்தப்பட்ட பெரிய இவனை அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எதிர்ப்பு உருவாகும், அப்போசிஷன் உருவாகும். அப்போ பர்சனல் வேரியபிள்ஸ் கூட, ஈவன் பர்சனல் வேரியபிள்ஸ் ஒரு பர்சனல் வேரியபிள்ஸ் சட்டன் ஒரு மாதிரியான கண்டிஷன்ஸ் கூட கான்ஃப்ளிக்ட் அரைஸ் ஆகிறதுக்கு காரணமாக அமையுது அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்க்குறோம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், with this I complete this class. As far as this class is concerned, I have explained you the stage 1 which deals with potential opposition or incompatibility. இந்த கான்ஃப்ளிக்ட் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்துருக்கோம். இதில் ஆன்டிசிடென்ட் கண்டிஷன்ஸில் 3 கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்கேன். நம்பர் 1 கம்யூனிகேஷன், 2வது ஸ்ட்ரக்சர், 3வது வந்து பர்சனல் வேரியபிள்ஸ். இந்த 3ம் எப்படி கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் உருவாக வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு பேஸ் இருக்கணும், கண்டிஷன் இருக்கணும். இந்த கண்டிஷன்னால் கான்ஃப்ளிக்ட் உருவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதை தொடர்ந்து ஸ்டேஜ் 2, 3, 4, 5 அடுத்த ப்ரெசன்டேஷன்லாம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன். நல்லா படிங்க. டேக் கேர். தேங்க்யூ.